இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பப்பாயா மில்க் ஷேக். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பப்பாயா, ஹனி, பாதாம் பிசினி, சியா சீட்ஸ், ட்ரை கிரேப்ஸ், நாட்டு சர்க்கரை, பால். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல ஒரு ஜார் எடுத்துகிட்டு பப்பாயா நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். க்யூப்ஸ் மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம பாதாம் பிசினி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இது ரொம்ப ஹெல்த்துங்க, கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க இது. ஸோ அதனால் இதை நான் எல்லா ஜூஸ்லேயும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது சியா சீட்ஸ், இதுவும் நம்ம ஊற வச்சுருக்கேன் நான், அதனால் இதுவும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ட்ரை கிரேப்ஸ் இது கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கலாம். பப்பாயா ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இந்த ஹனி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ இந்த ஹனி நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் இதில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை. ஸ்வீட் எல்லாம் இது ஹனியும் இந்த சர்க்கரையும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ டேஸ்ட் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இது கொஞ்சம் ஒரு அடி அடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஆன அப்புறம் இப்போ கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் இதில். இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஆட் பண்ணி ஒரே ஒரு அடி அடித்து அடிக்கிறது, அவ்வளோதான். ஸோ இதை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி, இல்லைன்னா பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க பப்பாயா இது ஜூஸ். ஸோ இப்போ இதை நான் சர்வ் பண்ணிடுறேன். இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுடலாம். ஒரு சூப்பரான பப்பாயா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.